சொன்னா தங்கச்சி தான், அக்கான்னு சொன்னா அக்கா தான். என்ன சொல்றீங்க? ஆமா. நீங்க எதுவும் தவறா நினைக்க கூடாது. நான் தவறா நீங்க பண்ணும்போது நினைக்காம இருக்கீங்க. நாங்க பண்ணவே இல்லையேங்க. தவறா நினைக்கிறேன். நீங்க தவறா நினைக்க கூடாதுல்ல. ஒரு பொம்பளை பிள்ளைட்ட ஒரு பையன் போய் ஒம்பளுக்குறான், அது தவறு. அதை தவறா நினைச்சு தட்டி கேட்கலன்னு வச்சுங்க, அப்படி தட்டி கேட்காம இருக்கிறது தவறு தானே? தவறுதான். அப்ப நீங்க பண்ற தவறெல்லாம் பார்த்து நான் தவறுன்னு சொல்லிருக்கேன். அதனால எனக்கு தட்டி கேட்கறியா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லங்க, நீங்க மதிக்கல அப்படி நீங்க நினைக்க கூடாதுல்ல. நாமளும் கூட உள்ள போயிருக்கலாம். பறவைகள் வரட்ட ஏன்னா 3 பேர் சேர்ந்தாமல் வெளியே வந்தீங்க. சரி, உள்ள பறவைகள் ஏதாவது திரைக்கதைகளை சேதாரப்படுத்திருக்கா போயிருக்கலாம். நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை என்று விட்டு போனீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவனா இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை கெட்டவனா இருந்திருந்தா அப்படி இருக்க மாட்டீங்க. அழகே உருவான வானை நான் விடுவதா, அழகே அழகே இங்கே திராமல் எங்கே நான் போறேன். ஏழுத்தங்களுக்கு அன்பான முத்தம் சித்தம் அண்ணாத நித்தம் அழகே உருவான பானை நான் விடுவதா, அகவே போனே உகவே நிலவாக மொழிவை தூக்கங்களை போல் பானை நாடகத்தானே. நமது ஆனந்தமே அழியா செல்வமே, நமது ஆனந்தமே அழியா செல்வமே, ஆருயிரே உனக்கு சொந்தமே, ஆருயிரே உனக்கு சொந்தமே. ஆகாயம் ஆசை நிறைவேறுமா, மனிதனை போல மறைந்து போகவேதுமா, அன்பே சந்தேகம் உள்ளதாகுமா, மாட்டுட்டி பிடிப்பதற்கு தங்களுடைய மேலான அனுமதிக்காக காத்திருக்கிறேன். சம்மதம் நீங்க சொன்னாலும் பிடிப்பேன், சம்மதிக்க மறுத்தாலும் சம்மதிக்க வைத்து பிறகு பிடிப்பேன். சம்மதம் சொன்னாலும் பிடிப்பீங்க, சம்மதம் இல்லைன்னாலும் சம்மதம் வைக்க வச்சு நீங்க பிடிப்பீங்க. சம்மதம் வைக்க வச்சுதானே நீங்க பிடிக்க முடியும். அநியாய வழியில போனோம்னா எங்கேயா இருந்தாலும் போய் சேர முடியாது. நியாயமான வழியில போனா கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கூட சரி இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்ப நான் இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க வளத்துல இருக்கீங்க. என்னங்க நீங்க வளத்துல இருக்கீங்க, அதான் இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப மாட்டுட்டி நீங்க பார்த்தவொடனே பிடிக்கலாம். பிடிக்கிற நேரத்துல எங்க அண்ணன் வந்து தடுத்துட்டாரு நீங்க சொல்றீங்க. எங்க அண்ணன் உங்க மாட்டுட்டிங்க வந்திருந்தால் எங்க அண்ணனும் உங்கள்ட்ட மாட்டுட்டியை பிடிச்சு கொடுத்துருப்பாருல. பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாதுங்க? என்னை தவிர வேறு யாருமே தொட முடியாது. அப்படியா? உயிருக்கு ஒருமானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கு முறையில் எண்மானாய், உள்ளம் தத்திக்கு நோமானாய், பத்தாடுமானாய், இதுவரை வேறு யாரையுமே பற்றாத மானாகி, விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி வச்சிருக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண புல் தூங்கிதே மானு நினைச்சீங்களா? இல்ல, இது தேனும் துணைமாவும் சொல்லக்கூடியது. அதனால நீங்க சொல்ற மாதிரி உங்க அண்ணெல்லாம் இதை கிட்ட நெருங்கவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பாணியை பிடிமான், பாகத்தை பச்சைமான், வேடிதிலே ஒரு வெள்ளமான், காணும் மலர் செம்மான் உலாம் திருமுறை காட்டீசரே, அப்படி இடத்துக்கு போயிருந்தா வேண்டுறான், அப்படி இடத்துல பிடிச்சிருப்பேன். ஆனா இந்த மான்குட்டியை பிடிக்க நானே வந்து என்ன காரணம் கேட்டா, தவிர வேறு யாரையுமே நம்பாத சித்த தெளிவு கொண்டது இந்த மான். அப்ப நீங்க தான் இந்த மான்குட்டியை பிடிக்கணும்னு நம்பிக்கையோட வந்திருக்கீங்க. அதான் நியதி. அப்ப உங்களால பிடிக்க முடியும். நல்ல வார்த்தை சொல்லுங்க. உங்களால பிடிக்க முடியும். எதிர்மறையா சிலர் பேசுவாங்க, உங்களால பிடிக்க முடியாது, இது நடக்காது, நான் விட மாட்டேன், இதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறவங்களுக்கு எப்படியுமே வாழ்க்கையை எதிர்மறையா போயிடும்.
அது மாதிரி பேசி பழகவே கூடாது. நிச்சயமா உங்களால முடியும், எனக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதே சமயத்துல மான்குட்டியை நீங்க வந்து உள்ள போய் தேடி பாருங்க அப்படிங்கிற வார்த்தையை பேச 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 நம்மளா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். சரி, உங்களுக்கு நன்மை, எனக்கு நன்மை, எல்லா மைக்குமே நன்மைக்கு. அப்ப நன்மைக்குன்னா நடக்கிறதா நன்மையா நடக்கும். அப்ப எது நடக்கிறதோ அது நன்றாக நடந்துட்டுதான். மங்களகரமான வார்த்தைகளை வீரமங்கலத்துல பேசணும். ஆமா, மங்களகரமான வார்த்தை மங்களகரமா பேசினாலே என்னைக்குமே மங்களகரமா இருக்கும். அதனால நீங்க வாங்க, பிடிங்க, வாங்க வீடுவே. நாங்கள் தேடி வந்த மாட்டுக்குட்டி இங்கதான் இருக்கு. வாங்க, பிடிச்சிட்டு போங்க. வேணான்னு சொல்லல, உங்க மான்குட்டி இங்க வந்திருந்தாள், இந்த இடத்துக்கு வந்திருந்தாள், நானே உங்கள்ட்ட மான்குட்டியை பிடிச்சு கொடுத்துருக்கேன். அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேங்க. என்ன அடையாளம் சொல்றீங்க? உங்க மான்குட்டி உங்களுக்கு தான் தெரியும். இந்த மான்குட்டி உங்களுக்கு முன்ன பாத்துருக்க, உங்களை பொதுவா உங்களை பாத்துருக்க கொஞ்சம் நினைவு மறந்து போயிருக்கு. இல்லங்க, புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க அப்படி நினைக்க கூடாதுல்ல. உங்க அன்பான குட்டி, உங்க பாசமான குட்டி நடிக்குது. உங்க மான்குட்டி உங்களை ஏங்க உங்களை பார்த்திருந்தா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா பக்கத்துல வந்து நின்று இருக்கணுங்க. விசுவாசம் இல்லாம இருக்கு, என்ன பண்றது? யார் சொன்னா அப்படி? விசுவாசமான நேரம் வாழாட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க அப்படி நினைக்க கூடாதுல்ல, எல்லாத்தையும் தவற நினைக்க கூடாதுல்ல. ஒருவேளை தெரியாம உங்களை பார்க்காம தெரியாம இருந்திருந்தா பார்வை கோளாறுல அவ்வளவு சீக்கிரம் வர வாய்ப்பு இல்ல. சின்ன வயசு முடியும். அப்படியா? தெரியாம இருந்தா கண்ணு தெரியாம இருந்தா சொல்லலாம். கண்ணு ரெண்டே யாருக்கும் கற்றோருக்கு முன்று வழி எண்ணு வழி ஏதாவது இவருக்கு நன்னும் மனந்தும் தவத்தால் அருஞ்சாலம் பெற்றோருக்கு அனந்த வழி. கண்களை மூடி நிஷ்டையில இருக்கிறவங்களுக்கு, கண்ணை திறந்து பாக்குறவங்களுக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் தான் தெரியும். அதே சமயத்துல நிஷ்டையில இருக்காங்கல்ல, அனந்த வழி முடிவிலா இருக்கு. இங்க எங்கேயோ நடக்கிறது இங்க இருந்தே சொல்லுவாங்க. ஆமா, அதுபோல இந்த மான்குட்டிக்கு இப்ப ஞானம் வர்ற இடத்துல இருக்கு. சரியை கிரியை யோகம், அதுக்கு அடுத்துதான் ஞானம். இப்ப ஞானம் சேர்ற இடத்துல இருக்கு. அதனால நீங்க நான் மான்குட்டியை பிடிச்சு கொடுக்கணும், எல்லாம் உங்களுடைய நீங்க பிடிச்சு கொண்டு போகணும். சம்பதம் உங்களுக்கு பிடிச்சலாம். இப்பதான் மான்குட்டி பிடிச்சிக்கல, இதுக்கு முன்னாடி மான் பிடிச்சிருக்கீங்களா? முத புதுசு, முன்ன பிடிச்சது இல்ல. ஆமாங்க. எப்படிங்க மான்குட்டியை பிடிப்பீங்க? பழகிக்க வேண்டியதாங்க. எப்படி பழகுவீங்க? பயிற்சி தான். ஏங்க, இப்ப மான விரட்டி வந்த நேரத்துல எங்க அண்ணன் வந்து தடுத்துட்டான்னு சொல்றீங்க. நான் இப்பதாங்க புதுசா பிடிக்க போறேன்னு சொல்றீங்களே, இல்ல இந்த மான்குட்டி நீங்க புதுசா பிடிக்கிற வரையும் நின்றுகிட்டே இருக்குமா? நிக்கும்ன்றீங்களா? அது காரணம் என்னன்னு கேட்டா, அது என்னை கண்டு பயந்து ஓடி இருந்தா கண்ணுக்கு புலப்படாம ஓடி இருக்கும். சரி, என்னை கண்டு வெறுத்து ஓடி இருந்தா எங்கேயாவது மறைஞ்சிருக்கும். ஆனால் என் மீதும் அந்த காசை இருக்கிறது. ஓட நிக்கியா என்னை திரும்பி பார்க்க, ஓட நிக்கியா என்னை திரும்பி பார்க்க, ஓட நிக்கியா என்னை திரும்பி பார்க்க, இப்படி என்னை அழைத்து வந்து விட்டது. அதனாலதான் நீங்க நிச்சயமான கேட்டுருக்கீங்களா? இப்ப கூட அது நின்றுட்டு தான் இருக்கு, இன்னும் படுக்கல. வந்ததுல இருந்து நீங்க நியாயமா தான் பேசிட்டு இருக்கீங்க. தகப்பனோட பொருளா இருந்தாலும் கேட்டுதான் வாங்க. ஏன் தானா வந்து எப்படிங்க? தகப்பன் சொத்து அடுத்து மகனுக்கு தானுங்க. அப்ப நம்ம கேட்டா தானே கிடைக்கும். கேட்டு வாங்கறதுக்கு என்ன இருக்கு? தகப்பன் சொத்து யாருக்கு? தகப்பன் சொத்து எப்படி சேரும்? அப்பா சட்டப்பையில இருந்து 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு அப்பாட்ட கேட்க வேண்டியதில்லை. அப்பா சம்பாதிக்கிறது பிள்ளைக்கான. ஆமா, இல்ல வேற இருக்கும். இல்ல கிடையாது. அதே சமயத்துல ஒரு தகப்பன் தானே பேரங்கத்துக்கு சேரும். ஒரு தகப்பன் ஓய்வு பெற்ற நிலையில இந்த பையன் சட்டையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னா யோசனை பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படி? எதுவும் சொல்லிடுவாங்க. இது அப்பா திட்டினா ஒண்ணு உரைக்காது. பாப்பா நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு பையன் சொல்லிடுவான். அதே சமயத்துல தகப்பன் போய் பையனுடைய சட்டப்பையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதா நம்ம பையன் எதுவும் பேசிடுவானோ, மருமகன் எதுவும் சொல்லிடுமோ, இல்ல வீட்டுல யாரும் சொல்லிடுவாங்களோ, நினைச்சிருவானோ, அந்த பயம் இருக்குமா இல்லையா? இருக்கும். அதனால உங்க மான்குட்டி இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு சேர வேண்டியது சேர வேண்டிய நேரத்துல நான் உங்களுக்கு சேர வேண்டியது சேர வேண்டிய நேரத்துல சேரும். ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நான் வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன். இது பிடிவாதம் இல்ல. ஏங்க, நான் உங்க மான்குட்டியை வச்சுக்கிட்டு வஞ்சமா பண்றேன். வந்திருந்தா உங்க கையில நான் முடிச்சு கொடுத்துருப்பேன். இது நேர்மை. இப்படிங்க எனக்கு உரித்தானே எனக்கு உரிமைப்பட்ட பொருளை நான் கேட்டு வாங்குறேன்னா அது நேர்மை. பிடிவாதம்னா இல்லாத ஒன்றை கேட்டாதான் அது பேர் பிடிவாதம். நான் இல்லாத கேட்கிறேன். இருக்கிற பொருளை நீங்க கேட்கறீங்க. ஆனா இந்த இடத்தை தவிர வேற இடத்துல அப்ப மாறி இருந்தா எல்லா இடம் பாத்துட்டேன். நான் எல்லா இடமும் நான் தேடி பாத்துட்டேங்க. 4 நாடு மேடு 4 நாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இதுல சேர நாடு எங்க இருக்குன்னா வடகிழக்கு பழனி, பாண்டி, தென்காசி, குடதசியில் கோழிக்கோடம், கடற்கரை வருமே தெற்காமொழி 80 காலம். சேரன் செங்குட்டுவன் கேள்விப்பட்டீங்களா? சேரன் செங்குட்டுவன். செங்குட்டுவன் செங்குட்டுவன் நெடில் துரில் குட்டுவன் செங்குட்டுவன். இது சேர நாடு. 80 காலம். 80 காலம்னா எத்தனை மைல் தெரியுங்களா? 800 மைல். இந்த சேர நாட்டுக்கு தலைநகர் சொல்லுங்க. அப்போ நீங்க
நான் அந்த மான்குட்டியே இல்லைன்னு உண்மையை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்படியா? சேர நாட்டுக்கு தலைநகர் எதுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியாது உங்களால. எப்படி? ஏன்னா நீங்க எல்லாம் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறாங்க. இந்த காவலுக்கு வர்றது இந்த தொண்டை நாடு. சரி, உங்களுக்கு என்ன சொல்ல போனா தொண்டை நாட்டுக்கே தலைநகர் தெரியாதுங்க. இல்ல தொண்டை நாட்டுக்கே தலைநகர் தெரியாம அது சேர நாடு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, சேர நாட்டுக்கே வந்து ஒரு பெண்ணே ஒரு சிறப்பு சேர்த்தா தெரியுங்களா? சேர நாட்டுக்கு சிறப்பு இருக்கு, தொண்டை நாட்டுக்கு சிறப்பு இருக்கு, சோழ நாட்டுக்கு சிறப்பு இருக்கு, பாண்டிய நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப நீங்க மான்குட்டி தேடி வந்திருக்கீங்க, ஒரு சிறப்போட வந்திருக்கீங்க, உங்க மாட்டுக்கு நான் முடிச்சு கொடுக்கணும். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா வந்திருந்தா உங்கள்கிட்ட நான் முடிச்சு கொடுத்துருப்பேன். இப்ப வந்ததுல இருந்தே நீங்க போய் தான் சொல்றீங்க. புதுக்கோட்டை மாவட்டம். சரிங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தலைநகர் அது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தலைநகர் அது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இப்ப இது என்ன மாவட்டம் நம்ம சொல்லுவோம்? புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தலைநகர் எதுன்னு சிவகங்கை மாவட்டம் இருக்கு, அதுக்கு தலைநகர் எது? தேர்வு செய்யணும் போல ஒவ்வொரு நாடும். இப்ப இந்தியா இருக்கு, இந்தியாவுக்கு தலைநகர் எதை சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்னு தலைநகரம் இந்தியா இருக்கு. இந்தியாவில தான் வைக்கிறோம். இந்தியாவில் அடுத்து இப்ப ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போறோம்னா அது நம்மளுடைய கடமை, எல்லாருடைய கடமை. இந்தியா தமிழ்நாட்டின் தலைநகர் எதுன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். எதை சொல்லுவீங்க? இந்தியா, தமிழ்நாடு. பரவாயில்லைங்க, நீங்க மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க, அதனால காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காத தேடி பார்த்து கலந்துட்டு போறவனே நம்மளுக்கு பிடிக்காது. எதுக்குங்க நான் கலந்துட்டு போறேன்? உங்களுக்கு மாடு வேணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மான்குட்டி இருக்குதுனாலும் குத்தம், இல்லன்னு சொன்னாலும் குத்தம். அதனால மான்குட்டி அது போங்க 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 மாடு வல்ல போங்க 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 மாடு வல்ல போங்க. ஏங்க அதுக்குள்ள ஏங்க நீங்க அவசரப்படுறீங்க? காலையில உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன் அப்படி போய் இந்த வேலை பாக்குறீங்க? யாரு பத்த என்னங்க பண்ணி இருக்காரு காலையில? அவர் பார்க்க இல்ல, அதுக்கு இவ்வளவு பெரிய கையில அந்த மான்குட்டிக்கு சுருக்கு போட்டு இழுக்க கண்ணி போடலான்னு பாக்குறேன். ஏங்க அந்த மான்குட்டி நீங்க பார்த்தாலே உங்க பின்னாடியே வந்திருப்பேன். இவ்வளவு பெரிய கையில கொண்டு போய் கட்டி போறீங்க அந்த மான்குட்டிக்கு தேவையாது? முன்னாடி வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்கு? முன்னாடி எப்போ எதிரி இருப்பாங்க, சரி, பின்னாடி துரோகி தான் இருப்பாங்க, பின்னாடி வேலை பாக்குறாங்க. அதனால பின்னாடி வருதுன்னா நான் நம்ப மாட்டேன். இல்லங்க அப்படி நினைக்க கூடாதுல்ல. மஞ்சள் மாடு பிடிச்சிட்டு போனோம்னா பழகினவங்க ஒரு கயிறு, பழகாத ஒரு கயிறு கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்க. ஆமா, இந்த மாட்டோட பழகினவங்க ஒரு கயிறு, பழகாத ரெண்டு கயிறு கொண்டு பழகினவங்க பக்கத்துல பிடிச்சுவாங்க. பழகினவங்க முன்னாடி பிடிக்கணுமா, பழகாதவங்க பின்னாடி பிடிக்கணுமா? பழகினவங்க முன்னாடி பிடிக்கணும், பழகாதவங்க பழகினவங்கள பின்னாடி விட்டு நம்பிக்கை வர மாடு எப்பவுமே. ஆமா, பழகாதவளை தான் முன்னாடி கயிறை பிடிக்க விடணும். எப்படி? எப்பவுமே பின்னாடி வர்றால தான் நம்பாது மாடு. பின்னாடி வர்றது நம்மாளு, பின்னாடி வர்றது நம்மால, அவனை முன்னிட்டு நமக்கு பிரச்சனை இல்லை, எப்போ நம்மள வந்து எதுவும் பண்ண மாட்டான். பின்னாடி பழகாத விட்டோம்னா மாடு திரும்பிட்டே இப்படியே தான் வரணும் ஒழிய நேரா பாதையில போகாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவன் நமக்கு எதிரி, யாரும் தெரியாது, கண் பார்வையில இருக்கான் அப்படின்னு நம்பிக்கை போகும். அதனால அதை எதிரியாவே பார்க்கும். இப்ப நீங்க எல்லாம் எப்படின்னா துரோகி. நான் அப்படி நினைக்க மாட்டேன். என்ன பாருங்க, நான் துரோகி, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு வாக்குறுதி சொன்னேன், சொல்லுங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். எங்கங்க? நீ இடத்துக்கு வந்தாதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி வரும். சரி, இப்ப இருக்கிறது நீ 3வது இடத்துல இருக்க, சரியே கிரிய யோகம் ஞானம்னு வரணும். வரணும்னா இடத்துக்கு வரணும். சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவன் நாக்கை கொடுத்தது வாக்கை காப்பாற்ற, வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாக்கை அறுத்து வீசி விட வேண்டும். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற. அதனால உங்க மான்குட்டிய நான் கொடுக்க முடியலன்னா நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க மதுரை இருக்குல்ல, மதுரை பாண்டிய நாடு. பாண்டிய நாடுக்கு தலைநகரம் கேட்டா உடனே மதுரை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. தஞ்சை மாவட்டம் பத்தியா, இந்த தஞ்சாவூர் சோழ நாடு. சோழ நாட்டுக்கு தலைநகர் எதுன்னு கேட்டா நீங்க எது சொல்லுவீங்க? ஏங்க நீங்க வந்ததுல இருந்தே மண்டை வெடிக்கிறதுலே இருக்குங்களே, அப்படி ஒரு தடவை தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க தேடி வந்தது என்ன தேடி வந்தீங்க? தேடி வந்தது என்ன தேடி வந்தீங்க? என்ன தேடி வந்தீங்க? அதான் சரியா நீங்களே சொல்றீங்க. நீங்க என்ன தேடி வந்தீங்க? என்ன தேடி வந்தீங்க? மான்குட்டியை தேடி வந்தேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க மான்குட்டி இருக்குதுன்னு சொல்றதா நான் இல்லைன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு? நம்பிக்கை தாங்க மனித நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்ப எதையுமே நம்பாம இருக்க முடியுமா? தமிழ் செல்வன் வந்து புதுக்கோட்டையில வண்டியில ஏத்துறா, நம்மள எல்லாம் நம்பிதான் ஏறணும். நம்மள எல்லாம் கொண்டு வீரமங்கலத்துல இறக்கி சாப்பாடு போட்டு காலையில சம்பளத்தை கொடுத்து நல்லபடியா அனுப்புவாரு. மக்களை நம்பிதான் வரும். நம்மளை வந்து நல்லா பராமரிப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க. ஒளிபெருக்கி நம்பிதான் வரும்.
நமக்காக அவங்க வந்து தூக்கத்தை கெடுத்து முதல் நாளே வந்து மரத்துல ஏறி அங்கே லைட்டை கட்டி இங்கே லைட்டை கட்டி கரண்டோட விளையாட்டு இவ்வளவுலாம் நம்பிக்கை. அதுபோல கலைஞர்களை இசைக்கலைஞர்களை நம்பி தான் நம்ம நிற்கிறோம். நம்ம பாடுற அப்பப்போ செய்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளியே தெரியாம அதை மறைச்சு இழுத்து கட்டி நமக்கு ஒரு பேர் வாங்கி போது பாட்டு எடுத்து மெருகேற்றுவது இசைதான். அப்ப அது ஒரு நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி நம்புறா, மனைவி கணவன் நம்புவது, கணவனையும் மனைவியும் குழந்தை நம்புவது, குழந்தைய கணவன் மனைவி நம்புறாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்ப நம்புறதெல்லாம் நம்பினதான் வாழ்க்கை. நம்புறதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அது மாதிரி நான் உங்களை நம்புறேன், ஆனா நான் மாடு இல்லைங்கிறேன், ஆனா கேட்க மட்டும் மாட்டேங்கிறீங்க. கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பாற்று. இந்த இடத்துல நீங்க எனக்கு ஆண்டவன் மாதிரி, அதனால தெய்வம் மாதிரி உங்களுக்கு நான் புடிச்சு கொடுக்கணும். உங்களை நம்பிதான் நான் என்னங்க வச்சுக்கிட்டு பஞ்சாயம் பண்ற மாதிரி புடிச்சு குடுமான்னு நீங்க சொல்றீங்க. உங்க மாதிரி இங்க வந்து கேட்டு பாரு, வெறுக நீங்க இந்த தேடி பாரு. உங்க மாதிரி இங்க வந்து கேட்டு பாரு, வெறுக நீங்க இந்த தேடி பாரு. வீணாக பேசிட்டு வெட்டி பேசி பேசுறாங்க வேண்டவரையா, ஏதேதோ வள்ளக்கிட்ட உலகலாரு போகே 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 ஆடு வள்ள போகே. மண்ணுள் மறைந்து மொழி கிடக்கும் நுண்ணலும் தன் வாயால் வருது. தவளை தவளை வாயால விடுது. தவளை மட்டும் வாயால விடுறது இல்ல, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்ற காரணம் வாய்தான், பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனை வர்ற காரணம் வாய்தான். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, வாய் சரியில்லை. வாய் சரியில்லைன்னா அந்த மேவாய் பேசுறீங்களே அதை சொல்லல, அதுல இருந்து வர்ற வார்த்தைகளை சொல்லு. உண்மையை பேசுற வாய் போசுற வாய், பொய்ய பேசுற வாய் போசனம்னா என்ன? சாப்பாடு போஜனம். போஜன பிரியன்னு சொல்லி பீஸ்வரர் சொல்லணும். பீஸ்வரர்ல பீமன். போஜனம்னா சாப்பாடு. உண்மை பேசுற வாய் போசன வாய், பொய் பேசுற வாய் என்ன வாய்? போசன வாய்க்கு எடுத்து இன்னொரு வாய் தெரியுமா? அந்த வாயின்னு யாரும் சொல்லக்கூடாது. வாய்மையே வெல்லும், தர்மத்தின் வாழ்தனை சூதகமும் மீண்டும் அங்கே தர்மமே வெல்லும். இந்த சேர நாட்டுக்கு அடுத்து பெரிய நாடு எந்த நாடு தெரியுமா? பாண்டிய நாடு. எல்லாரும் வடக்கா மேற்கே பெருவழியாம் எல்லாரும் வடக்கண்ணி தெற்காக உள்ளார ஆண்டுகள் 56 காலம் பாண்டிய நாடு. அதை தாண்டி பாண்டிய நாட்டை தாண்டி நல்லாவே பேசுறீங்க, ஆனா பாண்டிய நாட்டை தாண்டி நல்லா பேசுறீங்க எல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா பெங்கிலே நடிச்சு பெங்கிலே பாராட்டி தவறு எதுவும் சொல்ல கிடையாதுங்க. அதை தாண்டி அப்படிங்கவன் பாக்குறவங்க சொல்லணும். நீங்க என்னை பார்த்து தவறா அதை தாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கீங்க. நீங்க நல்லா பேசு, நீங்க என்னைய பாராட்டி நான் உங்களை பாராட்டினா அவங்களே நடிச்சுக்கிறாங்க, பாராட்டிக்கிறாங்க. இது என்னடா? பாக்குறவங்க நீதிபதிகள் அவங்க தான் சொல்லணும். ஏதோ வள்ளியெல்லாம் பிள்ளாட்டி கூட அந்த பையனை ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, ஒரு வீடு கட்டி போறாயா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு பெருமை. என்ன சொல்றீங்க? ஏன்னா தனித்து நின்று இந்த உலகத்துல எதுவுமே இயங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. மின்சாரம் இருக்கு, ஏன் 2 கம்பி போகுது? சொல்லுவாமா, ஒண்ணுலதான் மின்சாரம் வரும், இன்னொன்னு என்ன இருக்கும்? பூமியினுடைய ஆற்றல். ஏன் ஒத்த கம்பியில தான் மின்சாரம் வருது, அதை வச்சு ஏன் விளக்கு எரிக்கணும்? ஆமா, இந்த உலகத்துல ஆண் பெண் 2 சக்தி இருந்தா மட்டும்தான் உலக உற்பத்தி, இல்லாட்டி இல்ல கிடையாது. இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. கான்னு ஒரு எழுத்து இருக்கு, அது என்ன எழுத்து தெரியுமா? ஆங்கிறது உயிரெழுத்து, இக்குங்கிறது மெய்யெழுத்து, காங்கிறது
உயிர் மேலே. இந்த முருகான்னு சொல்றோம். முருகாங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு? மகர மெய் மீது உகர உயிரேறி மூ. அதான் புரியுதா? புரிய பாக்குதா? புரியுதா? இல்ல புரிய பாக்குது. மகர மெய் மீது உகர உயிரேறினா மா, அது மெய்யெழுத்து. உகர உயிரேறி மூங்கிறது உயிரெழுத்து. இந்த மகர மெய் மீது உகர உயிரேறி மூங்கிற வார்த்தை வருது. முருகனுக்கு முதல் எழுத்து மூ. அடுத்து ரூ. ரகர மெய் மீது உகர உயிரேறி ரூ. இரு கூட்டல் தானே ரூ. வந்துச்சா? மூ எது எது விளையாடணும்? மகர மெய் மீது உகர உயிரேறணும். அப்ப இம்மு கூட்டல் ஊ மூ. முருகானா மும்மூர்த்தியில் அதுக்குள்ள நடக்கும். மூ என்றால் முந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாட்சன், மகாவிஷ்ணு, பிரம்மன், சிவன், மும்மூர்த்திகள் முருகா முருகா அப்படின்னு சொன்னோம்னா அறியாமல் செய்கின்ற பிள்ளை. அப்படின்னா தெரியாமல் தெரியாமன்னா எப்படி வீட்டுக்கு தெரியாது. அப்படி கிடையாது. நம்மளே தெரியாத தவறை நம்ம செய்தாலும் கூட முருகா என்று அழைத்தால் முருகனே நமக்கு வந்து நல்லா தெரியாம கூட ஒரு பிள்ளை செஞ்சதில்லை. தெரிஞ்சே பண்றீங்க. ஏன் பண்றேன்? எதனால? அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் எப்பொழுது கதாநாயகன். நீங்க அப்படி நினைக்க கூடாது. அவர் நல்லவரா இருக்காரு. அவரை நான் முன்கூட்டியே அழைச்சிட்டு போறேன். அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் பொழுது சேர்ந்து அவரை அதான் சூழ்நிலை எப்பொழுதுமே கதாநாயகன். இப்ப இந்த சூழ்நிலையில இந்த மான்குட்டியை கொடுத்தா நீங்க நினைக்கிறீங்க நம்ம தனிச்சு நின்னே ஜெயிச்சிட முடியும். அப்படி நீங்க நினைக்க கூடாதுல்ல. கூட்டணி இல்லாம இங்க யாரும் வெற்றி பெறவே முடியாது. அதனால நம்ம நான் காட்டுனா நீங்க பிடிச்சுக்குவீங்க. பார்த்தாலும் பார்த்திருக்கேன். யார பார்த்தாலும் பார்த்திருக்கேன். நான் பலகுட்டிய பார்த்திருக்கேன். நான் பலகுட்டிய பார்த்திருக்கேன். எவ்வளவு குட்டி பார்த்திருப்பீங்க? விஸ்வம் என்றால் உலகம். சரி. நாதம் என்றால் எல்லாரையுமே விரும்பக்கூடியவர். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விரும்பக்கூடியவர். அப்ப நானே எத்தனை குட்டி பார்த்திருக்கேன்னா நீங்க என்ன சொன்னீங்க? பல குட்டி நாங்க பார்த்திருக்கேன். எத்தனை மாட்டுட்டி பார்த்திருப்பீங்க? பிளாசாவுல போய் கேட்கணும். இது எத்தனாவது குட்டி? நேத்துல இந்த குட்டி போல் பிளாசா நான் நேத்து வேற பார்த்ததில்லை. நேத்து வேற பார்த்ததில்லை. ஆனா எத்தனையோ குட்டியை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அப்பா சாமி என்னங்க பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. நான் பேசாம தானே இருக்கேன். இருக்கும் போதே எனக்கு உதறலா இருக்கு. எந்த நேரம் என்ன பண்ணுங்க? அப்படியா? இது நடிக்கிறது. புலி பதுங்குதுன்னா பாயறதுக்கு தான் பதுங்குமா? இல்ல இல்லைங்க. அரே அப்ப அந்த குட்டி இருக்கே எந்த நேரத்துல எது பண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அப்படியே சொல்றேன். அதாவது இவ்வளவு பேசுற என்கிட்டயே நீங்க இப்படி எல்லாம் முடப்பாதம் பண்ணீங்கன்னா உடனே கொஞ்சம் ஒண்ணும் தெரியாத ஆளுகள்லாம் வந்து நின்றுட்டா யாரு எவ்வளவு பேசுறீங்க? இல்ல நீங்க இப்படியே பண்றீங்களே. இல்ல நீங்க விவரம் இன்னும் பேச விட்டா இன்னும் எவ்வளவு பேசுங்க. நீங்க யோசனை பண்ணாதீங்க. பல குட்டிய பார்த்திருக்கேன். பல குட்டிய பார்த்திருக்கேன். நேத்துல இந்த குட்டி போல் இந்த குட்டி போல் நான் நேத்து வர பார்த்ததில்லை. நேத்து வர பார்த்ததில்லை. இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. பார்த்தாலும் பார்த்திருக்கேன். பலமாக பார்த்திருக்கேன். நேத்துல இந்த போல் நேத்து வர வள்ளி புள்ளி மனதல புள்ளி வள்ளி நானே வரதனானே நானே வரதனானே நானே வரதனானே வரதனானே நானே போல பிள்ளைல அப்படினா எப்படிங்க? கண்ணாடி மாதிரி பளிச்சுது. ஆம்பளை பிள்ளைல அப்படினா இரும்பு குண்டு மாதிரி. எப்படி? இந்த இரும்பு குண்டு போய் கண்ணாடியில விழுந்தாலும் கண்ணாடி வந்து இரும்பு குண்டால விழுந்தாலும் எது உடையும்? கண்ணாடி தான் உடையும். பாதிப்பு ஏற்படுறது எதுக்கு? கண்ணாடிக்கு தான். உடஞ்ச கண்ணாடி வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதுல பலமுகமா தெரியும். எப்பவுமே ஒரு குடும்பத்துல பலமுகமா இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு முகமா இருக்கும். ஒரு முகம் எங்க வீட்டுக்கார் சொன்னா சரின்னு மனைவி சொல்லணும். எங்க அப்பா சொன்னா சரின்னு பிள்ளைய சொல்லணும். பையன் கொஞ்சம் தலைக்கு வந்துட்டானா பையன் பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம அப்பா அம்மா எல்லாம் இனிமேல் என் பையன் சொன்னா சரி அப்படின்னு அவங்க ஏத்துக்கணும். அப்படி இல்லாம எங்க அப்பா அப்படித்தான் சொல்லுவாரு. நீங்க போங்க வயசான காலத்துல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே சமயத்துல பையனை வந்து அப்பா வெளியில விட்டு கொடுத்து அவனா அவன் கிடக்குறாங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன் இல்ல மாதிரி யாரும் முடியாதுன்னு பாராட்டவும் கூடாது. எல்லாமே ஒருமுகமா இருக்கும். சந்திரன் ஒருமுகம், சந்திரன் திருமுகம் ஒருமுகமாக, சதாசிவம் திருமுகம் ஒருமுகமாக, இந்திரன் திருமுகம் ஒருமுகமாக, இறையவன் திருமுகம் ஒருமுகமாக, 4 முகமும் ஒருமுகமாக, என் முகம் அந்த முகமாக. அந்த முகம் எந்த முகம் தப்பா சொல்லிட்டேன் இல்லைங்க. ஆனா எந்த இடத்துல அதை விட்டாங்கன்னு தெரியல. இந்திரன் திருமுகம் ஒருமுகமாக, இறையவன் திருமுகம் ஒருமுகமாக, சந்திரன் திருமுகம் ஒருமுகமாக, சதாசிவன் திருமுகம். அதான் முன்னாடி சொல்றது பின்னாடி சொல்லாத இந்த சிக்கல் வந்துடும்.
நாமமா கவனிச்சலாம் இல்லையா? 4 முகமும் ஒரு முகமாக, ஒரு முகமும் எண்முகமாக, எண்முகம் கண்ட பிணியாளி விட்டோட சிவா அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்கு. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? இந்திரனுக்கு நிறைய முகம் இருக்கா? ஒரு முகம் தான். ஒரு முகம் தான். இறைவன் திருமுகம், இறைவனுக்கு ஒரு முகமா? ஒரு முகம். இறைவனுக்கு ஒரு முகமா? கிடையாது. அவருக்கு 6 முகம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மனாடம், மணிபுரம், சுத்தி ஆகியங்கிறது வந்து சக்தி. ஈசானம், ருத்ரம், வாமதேவம், சத்தியகம், மகரம், அதோ அப்படிங்கிறது 6 முகம். 6 முகம் சிவனுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு. 6 முகம் தான். அவருக்கு 6 முகம் தான். அவருக்கு 6 முகம். என் மனச கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, இத பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, மஞ்ச கயிறு போடணுமா, நமக்கு ஒரு ஆர்வம் வரும். பாடும்போது ஆடும்போது விசில் அடிச்சா எவ்வளவு ஆர்வமா இருக்கு. மனிதர்கள் விசில் அடிக்கிற பெரிய விஷயம் இல்ல. பேச்சுக்கு மயில ஒரு இரும்பே விசில் அடிக்குதுன்னா அதுதான் வந்து சொல்லுங்க, சொல்லி பயனில்லை, சொல்லி பயனில்லா சொல்லு. கேட்டால் பிடிக்கும் தவிரம் கேளாரும் வேட்ப மொழிதான் சொல்லு. கேட்டால் பிடிக்கும் கேட்கிறவங்க வேட்ப மொழிதான் சொன்னா நமக்கு பிடிக்காத கூட என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்காதான் எனக்கு தெரியாது. யாரு சொன்னா அப்படி? நீங்க இல்ல, ரொம்ப பேருக்கு என்னை கேட்டா பிடிக்காது. ஆனால் எங்காவது ஒரு நாள் செய்ய பிடிக்கும். இப்படி எல்லாம் நம்மள இது பண்ணதுனால அந்த வளர்ச்சி இருக்கு அப்படி நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் முன்னாடி அப்படி எல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். நினைக்க மாட்டேங்க. அப்படின்னா வேற ஜென்மம் நீங்க. என்ன நினைச்சாதான் வந்து நீங்க மனிதன். எதிரியை வந்து நம்ம வந்து போட்டி இருக்கலாம், போராம இருக்கலாம். போட்டி என்பது இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். போராம இல்ல, பொறாமை. பொறாமை எதான்? பொறாமைன்னா பொறாமை. நான் அப்படி நினைக்க மாட்டேன். நீங்க எதிரி நினைக்க மாட்டீங்க. நான் உங்களை எதிரியாவே நினைக்கல, இதுவரையும் நினைச்சது கிடையாது. நினைச்சு போங்க. நான் உங்களை எதிரியா நினைக்க மாட்டேன். ஏன்னா என்ன எதிரியா நினைக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டியது. ஆனா நான் எதிரியா நினைக்கணும் ஒரு தகுதி வேணும். சரி, இப்ப நான் உங்களை அப்படி நினைச்சு நான் ஒரு பொம்பளை பிள்ளை போய் ஒரு ஆம்பளை எதிரினா தகுதி ஆகுமா? எப்படி கிடையாது. தப்பு. உங்க தயவை நாடி நீங்க கண்ணை அசைச்சாதான் நான் வந்த வேலை நடக்கும். அப்படியா? அப்படி இல்லாட்டி நான் எவ்வளவுதான் கொக்கா பறந்தாலும் வெளியே நிக்க வேண்டியதான். அப்ப நான் சரின்னு சொன்னாதான். அதனாலதான் இப்ப நீங்க கும்பிட போன தெய்வம் மாதிரி என் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா, பார்க்க துடிக்கிறோமா, துடிக்கிறோமா, போடணுமா போடணுமா, என்னத போடுறியா? மஞ்ச கயிறு தாலி மஞ்ச ஏன் நீங்க வந்ததுல அந்த கயிறே மாத்திட்டீங்க? அதுவும் மஞ்சளா தான் இருக்குது. அதுவும் மஞ்சளா தான் இருக்கு. மஞ்சளா இருக்க கயிறெல்லாம் மஞ்ச கயிறு ஆயிட முடியுமா? வெளுத்து போச்சு. அதனால மன குடிக்கிறோமா, மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, குடிக்கிறோமா, கட்டி வந்தோமா, கையால வந்து கையால வந்து பாட்டிவாடு காலே 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 குறிப்புணரும் தன்மை பெண்களுக்கு அதிகமா இருக்கணும்னு வள்ளுவர் சொல்லிருக்காரு. இருக்கும். ஆம்பளைகளுக்கு குறிப்பு தெரியாது. ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி இல்ல. குறிப்புனா அப்படின்னா பார்த்தவனே நீங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமா குறிப்புணரும் தன்மை. அதனாலதான் குறிப்புணர்வுல 2 அதிகாரமா எழுதினார் திருவள்ளுவர். ஒரு மாமியார் மருமகள். சரி, இந்த மாமியார் எப்ப பார்த்தாலும் மருமகளை ஏதாவது இடிச்சு பேசிட்டே இருக்கு. குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். முகரை பாருங்க. யாரை பார்த்து கேக்குறியா? மாமியார் காலந்தலை பண்ற மாதிரி. யாரை பார்த்து கேக்குறியா? நல்லா ஏங்க சொல்றதெல்லாம் சொல்லி விட்டு அப்புறம் சாட வேற. நீங்க எல்லாம் நினைப்பீங்க நீங்க சாட பேசுறிய, பொம்பளை பிள்ளை சாட பேசுனா தாங்க மாட்டீங்க. பாத்துக்குங்க. அதெல்லாம் தாங்க, நீங்க பேசி பாருங்க வேணாம். இப்ப இந்த மாமியா பேசுறது, இந்த பிள்ளை சகப்பா இருக்க மாதிரி தெரியுது இல்ல? சகப்பெல்லாம் இல்ல, காலையில பார்த்தாலும் தெரியும். அப்பெல்லாம் பேசமுங்க. யாரு பார்த்தாலும் மினிக்கிட்டே அழைக்கிறான். யாரு? வீட்டு வேலைக்கு ஆகாது. அதனால வேட்டா காட்ட உழுதவளை கட்ட. ஏங்க நீங்க என் பக்கம் கை நீட்டுற பார்த்தா நான் அப்படிதான் நினைக்க போறாங்க. என் பக்கம் நீங்க நீட்டுறீங்க. ஆள் கிடைக்கல. அப்புறம் என்ன என் கதையை ஒண்ணுதான் சொல்லுவேன். பட்டப்பட்டுக்காரு. இப்ப இந்த மாமி அப்படியே பேசிருக்கும் போது மருமகளும் ரொம்ப பொறுமையா இருந்து எவ்வளவு வேலைக்கு பொறுமையா இருக்க முடியும். ஆமா, ஒரு நாள் புருஷன் வேலைக்கு போயிட்டான். அதே மாதிரி மாமியை ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு பையன் போன நேரம் பார்த்து காலையில ஒரு பொம்பளை போய் ஒரு சாணியும் போடலாம், ஒரு கோலக்கிழமை போடலாம் இல்லாம ஒரு பாம்பளை போயிட்ட வாயை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த மருமகளுக்கு கோவம் வந்து உலக்க இருந்ததுக்கு மூளையில கை கட்டம் உலக எடுத்து மண்டை அடி அடிச்சிருக்குது. மண்டை என்னாச்சு? அடிச்சோன்னா இந்த கிளவி தலையை அப்படி சாச்சிருச்சு. சாச்சோன்னா தலையில அடி விழுகாம எத்துல பிடிச்சிருச்சு. அடி அடிச்சா
அதோட சத்தம் நின்று கிளை பேச முடியல, சத்தம் வருது, பேச்சு வார்த்தை வரல. பையனுக்கு தகவல் சொல்லி என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு உங்க அம்மா இது கத்திட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இங்க கிளை கட்டில படுத்துருக்குது. இந்த பிள்ளைக்கு பயம், ஆகா புருஷன் வந்துருவானே, கிளவி எப்படியாவது சொல்லி போச்சுன்னா என்னடா பண்றதுன்னு இந்த உள்ளுக்குள்ள ஒத்துறது. தெரியுதா இல்லையா? ஆமா, என்னடா பண்றதுன்னு குழப்பத்துல இருக்குது. மகன் வந்துட்டான். வந்து அந்த கிளவி என்ன பண்ணுது, மருமகளை காட்டுது. பேச முடியல, கையை மட்டும்தான் காட்டுது. தொண்டைக்குழியில விழுந்து செடி, மண்டையில விழுந்து வேண்டிய தொண்டையில விழுந்து, அதனால பேச முடியல. மருமகளை காட்டுது, இந்த உலக்கையை காட்டுது, கழுத்தை காட்டுது. அவனுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? கையை கட்டி நிக்கிறாளே யார? இந்த குட்டி, இந்த குளக்கலையங்காலு மாமியா. சரி, அப்படிங்கிறத சாடையில சொல்லுது. அதுக்கு அவன் என்ன பண்ணா, மருமகளை காட்ட, உலக்கையை காட்ட, கழுத்தை காட்ட, இப்படியே காட்டவன் மருமக ஆகா புரிய போது போல இருக்கு, காட்டி கொடுக்க போறாளே, முன்னாடி தாண்டா உலக்கை எடுத்து என் கழுத்துல அடிச்சுட்டான்னு புருஷனுக்கு தெரிஞ்சுன்னா போச்சு, நம்ம வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி பட்டக்குன்னு சுதாரிச்சு என்ன பண்ணிச்சு இந்த பிள்ளை. ஆளு விவரமான ஆளு, நெட்டை நம்மளாலும் குட்டையை நம்ம கூடாது இந்த பிள்ளை. ஆமா, படக்கு என்ன சொல்லிச்சு, ஏங்க அத்தை சொல்றது உங்களுக்கு புரியலையா, எனக்கு இனிமேல் நான் இருக்க மாட்டேன் ரொம்ப நாளைக்கு, அதனால அந்த ஏன்டா அப்படி உலக்கமா நிக்கிறேன், உலக்கை காமிக்கிறாங்க, ஏன்டா அப்படி உலக்கமா நிக்கிறேன், என் கழுத்துல இருக்கிற சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போடுறான்னு சொல்றாங்க. இவன் போய் சங்கிலியை கட்டினா கலைக்கத்தோட உயிர் போயிடுச்சு. சங்கிலியை அட்டிக்கு கூட உயிர் போல, அந்த சங்கிலியை கலட்டோட போச்சுரா. நம்ம ஒண்ணு சொன்னா இங்க பொண்டாடி பச்செல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு, அதான் குறிப்புணர்வு. அது மாதிரி நீங்களும் குறிப்புணர்வீங்க. நான் சொல்றேன் மானுட்டி அப்படியே சிறப்பு வாய்ந்தது, மாநில புள்ளிமான்னு சொல்றேன், உயிருக்கு ஒரு மனை உடலுக்கு சொல்றேன். ஆனா உங்களுக்கு வந்து எல்லாம் புரியுது இல்லங்க, புரியுது இல்லாம இல்ல, நீங்க தான் விவரத்தை சொல்றீங்க, மான்குட்டி இங்கதான் இருக்குதுன்னு சொல்றீங்க, நான் கேட்டவன கொடுத்துருக்கணும். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உள்ளபடியே தூங்கினா எழுப்பி விடலாம், நீங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பாரு, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுக்க மாட்டேன். எல்லாமே தெரியும் உங்களுக்கு, ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சுது. ஆனா ஒரு வகையில எனக்கு பெருமையா இருக்கு. எப்படிங்க? ஒண்ணுமே தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி ஆடுது, ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஒண்ணும் தெரியாம நிக்கிறீங்க வச்சுடா. இல்லங்க, அப்படி கிடையாது. நான் கேட்டதுக்கெல்லாம் நடிப்பு. அப்படி இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய கத்துக்குவாங்க. தெரிஞ்ச மாதிரி பேசலாம்னு வச்சுங்க, அவங்க பூரா எதுவுமே கத்துக்க முடியாது. அண்ணன் வந்து மாயாமலை போலி அப்படின்னு சொல்றாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது அவர் வாசிக்கும் போது புடிச்சு குண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிறோம், அதான உலகமாவே இருக்கு அப்படின்னு அவர் அதை கேட்டு கத்துக்கிட்டு அவர் பொறுமையா இருந்தாங்க. உங்களுக்கு யார் வாத்தியாரு? என்னங்க? உங்களுக்கு ஆசிரியர்? எனக்கு ஆசிரியர் இருக்காரு. அப்புறம் நான் இல்ல என்ன சொல்றேன், யாருன்னு கேட்டேன். குருவில்லாததுக்கு குருட்டு. ஆமா, எனக்கெல்லாம் வந்து 3 வாத்தியார். எங்க அப்பா தான் முதல் ஆசிரியர். சரி, எங்க அப்பாவுக்கு நான் ஆசிரியர், எங்க அப்பா எனக்கு ஆசிரியர். உங்க அப்பாவுக்கு? ஆமா, என்கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை நிச்சயமா கத்திருப்பாரு. ஆமா, அதனால ஒருவேளை ஆசிரியர் தான். அடுத்து சண்முகப்பிரியன் ஒரு ஆசிரியர். அவர் யாரு? முருகன் தான் சண்முகப்பிரியன். ஆமா, அதனால தயாளன் ஒருத்தர் ஆசிரியர். ஒரு கால் தான் இருக்கு, ஒரு கால் இல்ல அவருக்கு. இல்ல, தயாளம்னா பரந்த சிந்தனை, கருணை உள்ள கொண்டவன் இருக்கும். இப்ப உங்களுக்கு யார் ஆசிரியர் இருக்காரு? இருக்காரு, நான் போயிட்டாரு. எங்க தாத்தா ஒரு வாத்தியார். தாத்தானா? தாத்தா நம்பிராஜா எனக்கு தெரியும். நம்பிராஜனுடைய அப்பா சொன்னீங்களா? இல்லைங்க. தாத்தானா யாரு? இல்ல, தாத்தானா கண்ணப்பன். கண்ணப்பன் யாரு? திண்ணப்பன். கண்ணு கொடுத்தவர். கண்ணன். கண்ணன். நான் வள்ளிக்கு வாத்தியார் யாரு? மகாவிஷ்ணு சொல்றீங்க பாப்பா. வள்ளிக்கு வாத்தியார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வள்ளிக்கு வாத்தியார் இருக்காரு, எல்லாத்துக்கும் வாத்தியார் இருக்காரு, வள்ளிக்கு வாத்தியார் இருக்காரு. நான் பார்க்கணும், நீங்க பார்க்கணும், அப்படி நீங்க ஆசைப்படுறீங்க. பார்த்து உங்களுக்கு கத்து கொடுத்த மாதிரியே எனக்கும் கத்து கொடுங்கன்னு கேட்டாத்தான் உங்களை எல்லாம் சமாளிக்க முடியும். இல்லாட்டினா ஏன்னா நான் உங்க வழியில வந்து பேசணும். ஏன்னா பாக்கியால கட்டங்களே போக்கால இல்ல, பரவாயில்லைங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரு, முல்லை வந்து கேட்கவே கிடையாது, உணர்ந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார். அப்ப கேட்காம கொடுத்தாரு. கொடுத்தவங்க எல்லாம் பேசுறது இல்லைங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தார். அது மாதிரி உங்க மான்குட்டிய வந்திருந்தா கேட்காம கொடுத்திருக்கணுமே, ஏமா உங்களை வெட்டி பேச்சு பேசுறது நீங்க கேட்கறீங்க. அதானே நீங்க சொல்லி தரீங்க எனக்கு இப்படி பேசுங்க. என்னப்பா இங்கிட்டு பேசினாலும் ரொம்ப இருக்கு, அங்கிட்டு பேசினாலும் ரொம்ப இருக்கு. இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இது ஒரு வேலை திறமமா எங்க வேறு பாக்குறவங்க நினைப்பாங்க, இந்த பிள்ளை எடுத்து கொடுக்குறது அதை வச்சே பேசிட்டு வராயா அப்படின்னு. பண்ணுங்க உங்க ஆட்சி. அப்படி கிடையாதுங்க, காரியம் வாங்கணும்னா காரியம் வாங்கணும் என்ன செய்யணும்?
அந்த காரியத்தை செய்யணும். காரியத்தை செய்யணும். நீங்க காரியத்தை செய்ய வந்திருக்கீங்க. நான் நீங்க செய்யணுமா வேண்டாமான்னு நான் சொல்லணும். அதான் நீங்க சொன்னாலும் செய்வேன், சொல்லாட்டி செய்வேன். அது எப்படிங்க சொன்னாலும் செய்வியா சொல்லாட்டி செய்வியா? எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். சாது பிறண்டால் நீங்க நினைக்கிறீங்க என்னவோ பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அப்படி கிடையாது. இப்ப மான்குட்டியை நீங்க தேடி வந்துன்னு சொல்றீங்க. இன்னும் பாட்டு 40 வரைக்கும் ஆடாத காடுமில்ல இந்த தொல்லை. யாருக்கு நம்ம பாராட்டோம்னா தமிழ் சொல்ல பிள்ளைக்கு தான் பாராட்டு. இப்படி ஆளுக்கு இப்படி ஆள போட்டா தாண்டா ஈடு கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்களா? அந்த இடத்துல அவர் நிக்கிறார். உண்மையா இல்லையா? அப்படிலாம் என்ன? ஏன்னா யானைக்கு யானை தோல் கொடுத்த மாதிரி இருக்கணும். எனக்கெல்லாம் புரிஞ்சாதான் அந்த பேச ஒரு போட்டி கொடுத்தா இருக்கணும். ஒரு கபடியை பாக்குறோம்னா 2 அணியும் வலுவா இருக்கணும். என்ன வச்சாரு? ஒண்ணு நல்லா இருந்து ஒண்ணு நல்லா இல்லைன்னா பாக்க நல்லா இருக்குமா? அது போல அந்த தேர்வை வந்து அவரை பாராட்ட முடியும். ஏராதமலையும் இல்ல, ஆட்டம் போடாத மேடை இல்ல, போடாத மேடை இல்ல, இராத இந்த தொல்லை, வள்ளி வாய்க்காத இந்த தொல்லை, கேளாதோ ஆனா என்கிற மூணா உன்னை நம்புவதெல்லாம், ஆனா என்கிற மூணா உன்னை நம்புவதெல்லாம் வீணா வீணா வீணா. நீங்க தான் ஆனாங்கிற மூணா உன்னை நம்புவதெல்லாம் வீணான்றீங்களா? ஆனா முன்னா அறிவில் முதிர்ந்தவர் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னது? ஆனா முன்னா சொல்லிட்டு உங்களால நம்பி நிக்கிறேன் நான். அதனால ஆனா நீங்க அப்படி இல்ல. என்ன சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. உங்களை நான் ஏங்க சந்தேகப்படணும். பெண்கள் வந்து சந்தேகப்படணும். ஆனா எல்லா நேரத்திலும் சந்தேகப்படக்கூடாது இல்ல. புருஷனை தான் சந்தேகம் பண்ணா நம்ம புருஷனா இல்ல. நீங்க என்ன ஏங்க உங்கள்ட்ட நான் என்ன விளையாடுறதுக்கு நீங்க மாமானா மச்சானா? நீங்க ஏதோ வாயை கலர்றீங்க. நீங்க ஏதோ வாயை கலர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேல இருந்த வாரியா அப்படியே ஏங்க நான் சின்ன பிள்ளை. இவ்வளவு நேரம் வாயிலாம் போச்சு. இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையா நடந்துட்டு இருந்தது. என்னால கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஏதோ பதம் பாக்குற மாதிரி அந்த சீட்ன கட்டையாதுங்க. எல்லாம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்களுக்கு மனசு வருது? ஏங்க என்ன இவ்வளவு கெஞ்சான ஒரு மனுஷன் ஒரு பொம்பளை பிள்ளை இறக்கப்படுவான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை இறக்க வேண்டிய நேரத்துல இறக்கப்பட நேரத்துலதான் இறக்கப்படணும். எல்லா நேரத்துல இறக்கப்பட முடியுமா? நீங்க சொல்ற இறக்கத்தை நான் கடை சொல்ல. நீங்க மனதளவில் பஸ்ஸில் வந்தா அப்படியே முக மலர்ச்சியோட வாங்கன்னு கூப்பிடணும். இன்னைக்கு வாயில்லாத ஜீவனே என்னது கையில வச்சிருக்கீங்க? கவன் வச்சிருக்கேன். கவன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த இடத்துல அப்படி வள மாதிரி இருக்கும். வள மாதிரி இருக்கும். இதுல இருந்து ஒரு கயிறு இப்படி இருக்கும். அந்த கயிறு வந்து நீளமா இருக்கும். சரி. இதுல இருந்து இன்னொரு கயிறு இருக்கும். அது குட்டையா இருக்கும். அப்ப அந்த நீளமா இருக்கிற கயிறை விரல்ல சுத்திக்கணும். குட்டையா இருக்கிற கயிறை பிடிச்சுக்கணும். அவ்வளவு அந்த குட்டையா இருக்கிற கயிறை விடும் பொழுது நீளமா இருக்கிற கயிறு விரல்ல இருந்துக்கும். ஆமா. கவன்ல இருக்கா கல்லு போகும். இதுல நாங்க கல்ல குண்டி அடிக்க மாட்டோங்க. கல்ல குண்டி அடிக்கிறீங்களா? என்ன குண்டி அடிக்கிறீங்க? இல்லைங்க, தவறு எதுவும் அடிக்கல. கல்ல வச்சு அடிக்க மாட்டோம். திணைய வச்சு தான் அடிப்போம். இது கவன் இது அம்புனா என்னங்க நீங்க வந்ததுல சந்தேகமா பாக்குறீங்க? என்ன காரணம்? ஏங்க நீ வாங்குங்க. என்னங்க இங்க வாங்க. உங்களதான் ஐயா வேடுவரு பாடுங்க. ஏறாத மலையும் இல்லாடாத காடுமில்ல, இராத இந்த தொல்லை, கேளாத என்னன்னு சொல்ல, சுடரமான குடிமை வழி சோமா கொண்டு இது நாணயமா பேசுமானு, நாணயமா பேசுமானு, ஊரே தெரிஞ்சமான ஓரக்கண்ணால் ஒரு நாட்டுவா வேலவா 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 வேலவா. அந்த மானுச்சி பாருங்க வாயில கொடுக்க மாட்டேங்குது. கண்ணிலே நான் எப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு புரியாது. நம்ம கொஞ்சம் வெள்ளந்தையான வெளுத்ததெல்லாம் பாலு அப்படி என்ன முடியாது. ஆனா அந்த குத்தி கண்ணாலேயே இந்த மிரட்டிட்டு போகவும் விடாம இருக்க விடாம சாக விடாம புழைக்க விடாம சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணி நிக்க வச்சு நல்லா விளையாட நிப்பனா. அதனால ஊரா தெரிஞ்சமானு என்ன ஓரக்கண்ணால் பார்க்கமானு உள்ளே எல்லாம் நல்லா பாரு, உள்ளே எல்லாம் நல்லா பாரு, பள்ளி உள்ளே எல்லாம் நல்லா பாருமா. பாட ஒழுங்கிருக்கும், அது பதிஞ்சிருக்கும், அது அமைஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ள அமைஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ள
பதுங்கி இருக்குன்னு சொன்னீங்க. முதல்ல இப்படி பதுங்கி இருக்கும் உள்ளலி மாதிரி. அப்புறம் உள்ள அமுங்கி இருக்குன்னு சொல்லுங்களா, எதை சொல்றீங்க? அப்படி பதுங்குதுன்னா பாயறது தான். செம்மறியாடு பிண்டங்குதுன்னா எதுக்கு பயந்துக்கிட்டா அட்டத்துக்கு கிட்ட நொறுக்க போதுன்னு அர்த்தம். சரி, அது மாதிரி இந்த குட்டி என்னை பார்த்து பதுங்கிட்டு அடுத்து தாவாரி போட வழி உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, வழி ஒழிஞ்சிருக்கு வழி பாரம், உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா, ஆன ஒழிஞ்சிருக்கு நல்ல பாரம்மா, வீட்டு எல்லாம் நல்ல மரமா, ஏழுக்கு சொந்த மரம், ஆஹா ஓஹோ ஆஹா, இதை வீட்டில் எல்லாம் நல்ல மரமா, தமிழ் செல்வனுக்கு சொந்த மரமா. தமிழ் செல்வன் நீங்க தமிழ் செல்வனுக்கு சொந்த மான்மா அப்படிங்களே. அந்த காட்டமா கண்டுல வாக்கிறேன் வள்ளியம்மா, என்னம்மா 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 ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன், தெரிஞ்சா வந்துருக்கீங்க, தெரியலன்னா பேசாம நடைய கட்டுங்க, காட்டுங்க, நான் வேணா உங்களுக்கு புடிச்சு கொடுக்குறேன். தெரியாதா? தெரியல இல்லங்க இல்லங்க, அப்படி நீங்க நினைக்க கூடாது. நீங்க படிச்சத பூரா நான் படிச்சிருக்கேன். ஆத்தாடி, நான் படிச்சத பூரா நீங்க படிச்சிருக்க முடியாது. ஒண்ணும் தெரியாதவங்கள முகத்தை பார்த்தாலே தெரியுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் அதுக்கு பதில் தெரியாம நின்றுனா ஊர்ல காலையில அது குற்றமா பிடிச்சுக்குவாங்க. அதனால இப்பவே சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்வி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. இங்க வாங்குங்க வள்ளியம்மா, கேட்கறத கேட்கறீங்க, நாக்க புடுங்குற மாதிரி நச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கேட்டுருவா. ஆமா, ஏன்னா இடத்தவராச்சுல எனக்கு தானே படலாம். நீங்க கேள்வி கேட்கற கேள்வி கண்ணுக்கு என்னலகை யாரு கண்ணுக்கு? பொதுவா கண்ணுக்கு என்னலகை பொதுவாவே சொல்றேன். கண்ணுக்கு யாரு கண்ணுக்கு? இல்லங்க, பொதுவா கண்ணுக்கு என்ன அழகா இருக்கும்? கண்ணுக்கு பார்வை தான் அழகு. கவிதைக்கு கண்ணுக்கு மை அழகும்பாங்க. மை இல்லாம கண்ணு நல்லா இருக்கணும், அதுதான் நல்ல கண்ணு. சரி, என்ன நீங்க பாக்குறீங்க, அப்படி பாக்குறீங்களா? கண்ணுக்கு பார்வை தான் அழகு. கேள்விக்கு பார்வை இல்லாம வெறும் கண்ணு நினைச்சு வச்சுக்க, அது கண்ணாது கிடையாது. கேள்விக்கு நியாயமான கேள்வியா இருந்துச்சுன்னா சரியான பதில் அழகு. அது எப்படி உங்கள மாதிரி ஆளுகிட்ட நியாயமா தான் கேள்வி கேட்க முடியும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க, இருந்தா பிடிச்சாலும் இல்ல இல்லன்னு போறேன். இதுக்கு பேர் கேள்வி இல்லப்பா. அப்புறம் இது கேள்வி கிடையாதா? கேள்வின்னா எப்படி, யார், எங்க, என்ன, எங்கே, எது, அப்படி இப்படி ஏதாவது வார்த்தை வந்தாதான் பேர் கேள்வி. நீங்க என்ன கேட்டீங்க? உங்க மானுக்குள்ள உங்க மானுக்குள்ள அங்க லட்சணம் சொல்லுங்க, அது முற்றுப்புள்ளி. அது நீங்க சொல்லக்கூடியதான் பதில். நான் கேட்பது பதில், தெரியுமா? நீங்க சொல்றது பதில். அப்படியா இருந்தாலும் உங்க மானுக்குள்ள அடையாளம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கூட அதே கேள்வி வரும். இது முற்றுப்புள்ளி சொல்லுங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி. உங்க மானுக்குள்ள அடையாளம் உங்களுக்கு தானே தெரியும். தெரியும்னாலும் ஆனா ஒருவேளை எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி ஒரு அடையாளத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கே பிடிக்க தெரியாது, நானாச்சும் புடிச்சு கொடுப்பேன். தெரிஞ்சு ஆண்டவன் மட்டும் என்னை சோதிக்கல, நீங்களே சோதிக்கிறீங்க. இலக்கணம் படிச்சிருக்கானா அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கன்னு சொன்னா இதை வினை முற்றுப்புள்ளின்னு கண்டுபிடிக்கிறானா இல்ல கேள்விக்குறிகள் கண்டுபிடிக்கிறானா அப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க பணம் பார்த்துட்டு தான் வர்றீங்க. அது பெண்களுக்கு உண்டான இயல்பு. இவதான் புளி ஊற்றுவாங்க, இவதான் உப்பு போடுவாங்க, இவதான் காரம் போடுவாங்க. ஆனா ஊற்றி என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப பார்ப்பாங்க. ஏன் அதுல இருக்கா சுவை? அது மாதிரி நீங்க அப்பப்ப அதே மாதிரி என்ன நீங்க படம் பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு புரியாம